ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம் நேற்று காலையில் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த லெவல்ஸ் இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸ். இந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதை தாண்டி நாம் சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படின்றத பாருங்கள். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 24,609 இங்கே ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணி நாம் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா மார்க்கெட் இன்னும் லோ போகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லலை அப்படின்றத தான் நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அதே மாதிரி நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த மாதிரியே ஒரு கேப் டவுன் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் மைனஸில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். நெகட்டிவில் எங்கே அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோவுக்கும் கீழே ஓப்பன் பண்ணியிருக்கான். கீழே ஓப்பன் பண்ணவன் பாருங்கள், டைரெக்டாக மேலே வந்துட்டான், திரும்ப ஓப்பன் ப்ரைஸ்க்கு வரான். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் அந்த ஏரியாவில் சஸ்டெயின் ஆனவன் டைரெக்டாக நம்மளோட R1 அதையும் தாண்டி மேலே பிரேக் பண்ணிட்டான். லாஸ்ட் வீக்கோட லோ இருந்திருக்கு, அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டான். திரும்ப நம்மளோட R1 அதுக்கடுத்து லாஸ்ட் வீக்கோட லோ இது எல்லாத்தையுமே சொல்லலாம். இந்த ஏரியாவில் வந்துட்டு எக்ஸாக்டாக எங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான் அப்படின்னா நாம் சொல்லியிருந்த அந்த 24,850 அந்த ஏரியாவில் வந்து தான் ரிஜெக்ட் ஆகிருக்கான். ரிஜெக்ட்னு சொல்ல முடியாது, கடைசியில் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்களேன். அந்த ஏரியாவில் வந்து முடிஞ்சிருக்கான். இப்போது இன்றைக்கி என்ன நடக்கணும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரைக்கு சொல்லிட்டோம். 25,150 புட்டு அந்த ஸ்ட்ரைக் என்ன ப்ரைஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் அந்த ப்ரைஸுக்கு 24,850 அதுக்கு கீழே இருக்க முடியும் அப்படின்ற அந்த ப்ரைஸையும் சொல்லிட்டோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பாருங்கள், இன்றைக்கி என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றத உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். நம்ம லோ போகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்றத சொன்னோமே தவிர சப்போர்ட் எந்த இடம் அப்படின்னு சொல்லி எதுவும் கிளியராக சொல்லலை. காரணம் சப்போர்ட் அப்படின்றது லைவ் மார்க்கெட்டில் தான் தெரியும். நம்மளோட நேற்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயே ஒருத்தர் கேட்டிருந்தார், நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர். அவருக்கும் நாம் அதை தான் சொல்லியிருந்தோம். சப்போர்ட் அப்படின்றதுல எனக்கு பெருசாக வியூ இல்லை, லைவ் மார்க்கெட்டில் தான் அது தெரிய வரும் அப்படின்றத தான் நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அதே விஷயந்தான் நடந்துருந்தது. இப்படி ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப முந்தின நாளோட ரேஞ்சுக்குள்ளே வரான் அப்படின்னா ஏன் வரான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ப்ரீமியத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா இது எல்லாம் ஏன் நடக்குது. ப்ரீமியத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது எல்லாமே ஹை லோ எல்டிபி ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ், இவ்வளோ தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதே ப்ரீமியத்தை பொறுத்தவரையும். இதை தாண்டி வேறு எந்த விஷயமும் கிடையாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கெட்டை உங்களால் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நாம் ஏன் பை பண்ணணும், ஏன் செல் பண்ணணும், எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும், அந்த லாஜிக்கை உங்களால் தெளிவாக எடுத்துகிட்டு வர முடியும். ப்ரீமியத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத எடுத்துகிட்டு வருவோம். கூடவே ப்ரீமியம் என்ன சொல்லுது, நாம் இந்த ஸ்ட்ரைக்கை சொல்லியிருந்தோம், அந்த ஸ்ட்ரைக்கையும் எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். எல்லாத்தையும் இன்றைக்கி பண்ணிவிடுவோம் வாங்க. ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,500, 24,922, 24,766, 24,694. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இதை தாண்டி நம்ம கிட்ட நம்ம சார்ட்ல எப்பயுமே ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ க்ளோஸ், அன்னைய நாளோட ஓப்பன், அதுக்கடுத்து லாஸ்ட் வீக்கோட லோ, லாஸ்ட் மந்தோட லோ, லாஸ்ட் மந்தோட ஹை, லாஸ்ட் வீக்கோட ஹை, இந்த விஷயங்கள் நம்ம சார்ட்ல எப்பயுமே டிஃபால்ட்டா இருக்க போகுது. இந்த விஷயங்களையும் நோட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது 24,850 சேம் இந்த ஸ்ட்ரைக் தான் திரும்ப திரும்ப நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயம் கிடைக்கிற பட்சத்துல தான் மார்க்கெட் திரும்ப அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு. இதுக்கு கீழே இருக்கிற வரையும் இந்த ஏரியா இந்த 850 அப்படின்றது ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்டா செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பு. இந்த இடத்துல இருந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டோ இல்லை இங்க இருந்து ஒரு சைட்வேஸ் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்போ இருக்கு. டவுன் சைட்ல போகணும் அப்படின்னா 750 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னாவே இங்க இருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ இங்க இருந்து 750ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் டேவோட லோ நேற்று லோ பாத்தீங்கன்னா 600 பக்கம் இருக்கு. இங்க இருந்தே ஒரு 150 பாயிண்ட் இந்த 750க்கு கீழே நின்று ப்ரீவியஸ் டே லோவை ரீச் பண்ணோம் அப்படின்னாவே 150 பாயிண்ட் இருக்கு. இந்த ஏரியாலே பையருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அங்க இருக்கு.
நாம அதை தாண்டி நாம கொடுத்திருந்த இந்த வீக்கோட லெவல்ஸ் அதையும் மென்ஷனே பண்ணிடுவோம். வீக்கோட S2 தான் நாம இங்க கொடுத்துருக்கோம். இது திரும்ப திரும்ப அந்த ஏரியால சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றனால அந்த லெவல்ல இன்னைக்கு நாம வெளிப்படையா சொல்லியிருக்கு. இந்த ஏரியா மார்க்கெட் இந்த 25 எக்ஸாக்ட் ப்ரைஸையும் நாம மார்க் பண்ணிட்டோம். 24,083 24,853 இந்த ஏரியாவை ரீச் பண்ணும்போது இந்த 25,150 புட் அவன் என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆகிறான் அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. அவன் 246 இந்த பிரைஸ்க்கு கம்மியா ட்ரேட் ஆகிற பட்சத்துல தான் மார்க்கெட் இந்த 850 இந்த ஏரியாவுக்கு மேல நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். இல்லை அப்படின்னாலுமே அந்த ப்ரைஸ்க்கு மேல அவன் அந்த ப்ரைஸை விட கம்மியா அவன் ட்ரேட் ஆகல ஆனா ஸ்பாட் மட்டும் மேல இருக்கு அப்படின்னா திரும்பியும் அந்த லெவலுக்கு உள்ள வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது அங்க இருக்கு. ஓகே, ஆக்சுவலா ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. நம்ம நேற்று பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா 25,150 கிடையாது, 25,100 இந்த ஸ்ட்ரைக் தான் 246 அந்த பிரைஸ்க்கு கம்மியா இருக்கிற பட்சத்துல மார்க்கெட் இந்த பிரைஸ்க்கு மேல நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. நம்ம நேற்று இந்த இடத்துலயே தப்பு பண்ணியிருந்திருக்கோம். இது 25,100 அந்த ஸ்ட்ரைக். ஓகே, நேற்று பண்ண தப்பு அப்படியே இன்னைக்கு கண்டினியூ ஆயிருந்திருக்கு. ஓகே, அதை இன்னைக்கே பார்த்தாச்சு, கரெக்டும் பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ரைக் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பாருங்க. நேற்று இந்த ஸ்ட்ரைக்கோட லோ அப்படின்றதே பாத்தீங்க அப்படின்னா 260 ரூபா தான் லோ வச்சிருக்கான். நமக்கு இந்த 246 இந்த பிரைஸ்க்கு கீழே நிக்கிற பட்சத்துல தான் மார்க்கெட் இந்த பிரைஸ் 24,853 இதுக்கு மேல நிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். இதை கிளியரா வாட்ச் பண்ணிக்கோங்க. என்ன நடந்தா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு வீக்கோட லெவல், மந்தோட லெவல், இதுக்கெல்லாம் மார்க்கெட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்ற லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, லெவல்ஸ் ப்ரீமியம் அப்படின்றதையும் சொல்லியாச்சு. ப்ரீமியம் இந்த 750க்கு கீழே இருக்கும்போது டவுன் சைட்ல நல்ல மூவ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றதுக்கு நம்ம திரும்பியும் சொல்லிக்கிறது, இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல்ஸ் கிடையாது. இந்த இடத்துல ஸ்பாட் எப்படி ஸ்பாட் இந்த இடத்துல ரீச் பண்ணும்போது ப்ரீமியம் இதெல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத ஃபைன் பண்ணி அந்த ஸ்ட்ரைக் லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு நாம எடுத்திருக்க ஸ்ட்ரைக்கை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இன்னைக்கு நாம சேம் ஸ்ட்ரைக்கை வச்சுதான் எடுத்திருக்கோம். கால் புட்டும் சேம் ஸ்ட்ரைக்கு, ஒரு பேஸும் கொடுத்தாச்சு. இதை வச்சு நீங்க கால்குலேஷன் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு புரியும். அந்த ஸ்ட்ரைக்கை லைவ் மார்க்கெட்ல வாட்ச் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரைக் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேல ட்ரேட் ஆகுதா இல்ல கீழே ட்ரேட் ஆகுதா, ஸ்பாட் அந்த S1 R1 அந்த ஏரியாவை ரீச் பண்ணும்போது, S2 R2 ரீச் பண்ணும்போது ஒரே ஆளுக்கு அந்த ரெண்டு பேரோட ப்ரைஸை ஒரே ஆளுக்கு கொடுக்கணும். அந்த விஷயங்கள்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இதை தாண்டி ஒரு பையர் அப்படின்றவங்க எப்பவுமே இங்க ஏடிஎம்ல ப்ரைஸ் அப்படின்றது ரொம்பவும் கம்மியா இருக்கு. இப்போ இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் பிரைஸ்ல வெறும் 77 ரூபா தான் இருக்கு. இது 77 ரூபா அப்படின்றது நமக்கு ஒரு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு, வியாழக்கிழமை நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேனா அன்னைக்கு தான் இந்த 77 ரூபா அந்த பிரைஸ் ரேஞ்ச் இருக்கணும், 70 ரூபா பக்கத்துல இருக்கணும். ஆனா ஒரு நாள் முன்னாடியே நமக்கு அந்த பிரைஸ்ல நல்ல டிகே ஆகி தான் இருக்கு. இந்த மாதிரி ஏடிஎம்ல பிரைஸே இல்லாத நேரத்துல ஒரு பையர் அப்படின்றவன் ஒரு பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுத்து பழகுங்க. ஒரு பிரேக் அவுட் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்கு வெளியே வரணும். வெளியே வந்துட்டாலும் அந்த இடம் சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பிரீமியத்துல உங்களுக்கு பார்க்க தெரியணும். இந்த விஷயத்த கத்துக்கிட்டு வெறும்னே அந்த பிரேக் அவுட் என்ட்ரிகள்ல மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்க கேபிட்டலை நீங்க கண்டிப்பா காப்பாத்துவீங்க. அதை தாண்டி கேரண்டி ப்ராஃபிட் அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க வந்துருவீங்க. அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அப்படின்றது பில்ட் ஆகும். அடுத்தடுத்து மார்க்கெட்ல எந்த இடத்துல நமக்கு பை பண்ணக்கூடிய ஒரு பையருக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்களால மெதுவா முன்னேறி வந்துகிட்டே இருக்க முடியும். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் ஒரு பையருக்கு. ஸோ பிரேக் அவுட் அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்க.
நீங்க லோலயே பை பண்றேன் அப்படின்னு சொல்லி லோல பை பண்ணிட்டு திரும்ப அந்த லோ பிரேக் ஆகும்போது ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்றது செல்லரோட மார்க்கெட் அப்படின்றத என்னைக்குமே நீங்க மறந்துடக்கூடாது. செல்லரோட மார்க்கெட்ல பிரீமியம் அப்படின்றது டிகே ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு டிகே முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் டிகே ஆனாங்களோ அவங்களுக்கே இன்னொரு வாய்ப்பு கொடுப்பான். அந்த இடம்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்றத பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலயமா. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. பை.